சென்னை திருவல்லிக்கேணி மகாகவி பாரதியார் இல்லத்தில் மலர்கண்ணன் பதிப்பகம் சார்பில் 14வது ஆண்டு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் 21 எழுத்தாளர்களின் 100 நூல்கள் வெளியீடு மற்றும் சேவை விருதுகள் வழங்கப்பட்டது. இதில் ஒன்றிணைந்த சபாரியர்கள் அமைப்பின் நிறுவனர் மற்றும் முன்னாள் மிஸ் தமிழ்நாடு டைட்டில் வின்னர் மனோதத்துவ நிபுணர் முனைவர் கவிஞர் ஷீபா லூதஸ் சிறப்பு விருந்தினராக இந்த விழாவில் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார். புது எழுத்தாளர்களுக்கு முக்கிய குறிப்புகளும் சிறந்த படைப்புகள் எப்படி நாளைய இயக்குநர்களை சீர்படுத்துகிறது பற்றி சொற்பொழிவாற்றினார். நண்பர்களே, இந்த பூமியில் யாரும் அனுபவிக்காத நிலப்பரப்பில் நுழைய வேண்டும் என்று தீவிர ஆசையோடு எப்பவாவது நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா? அப்படி என்றால் நீங்கள் ஒரு கவிதையை விவரிக்கலாம். மரங்களிலிருந்து கடனாக பெற்ற காகிதத்தால் செய்யப்பட்ட காடுகளின் அலமாரிகளுக்குள் ஓடி விளையாடும் ஒரு காட்டு மிருகம் கவிதை. மரங்களின் வடிவம் மாறலாம், ஆனால் பக்கங்களின் வளர்ச்சி இருக்கத்தான் செய்கிறது. இளைஞர்கள் பரவலாக படித்துக் கொண்டிருக்கிறார்கள், படிப்பார்கள் என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம். இறுதியில் அவர்கள் சொந்த எழுத்தில் வசனங்களை எழுத தூண்டப்படுகிறார்கள். அதைவிட சாதனை எதுவும் உண்டா? புது எழுத்தாளர்களுக்கு என்னுடைய சிறுகுறிப்புகள்: எழுது, வடிக்கும் போதும் எழுதுங்கள், நன்றாக இருக்கும் போதும் எழுதுங்கள், விரும்பும் போதும் எழுதுங்கள், எங்கே செல்வது என்று தெரியாத போதும் எழுதுங்கள், பிறர் பார்க்க வேண்டும் என்று விரும்பும் போதும் எழுதுங்கள், எல்லாவற்றிற்கும் மேலாக உங்களுக்காக எழுதுங்கள். பல எழுத்தாளர்கள் அவர்களின் வாசகர்கள் விரும்புவதற்கு ஏற்ப எழுதுகிறார்கள். உண்மையை எழுதுங்கள், உண்மையை மட்டும் எழுதுங்கள். ஏனென்றால் ஒரு நல்ல படைப்பு எழுதப்படும் போது நாம் விரும்புவதை காட்டிலும் இந்த உலகம் நம்மை விட்டு கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறது. மேலும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட நக்கீரன் கோபால் ஷீபா லூதஸ்க்கு சேவை செம்மல் அன்னை தெரசா விருது வழங்கினார். இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக தயாரிப்பாளரும் இசையமைப்பாளருமான கஸ்தூரி ராஜா, எஸ் குமரன், இந்திய பத்திரிகையாளர் சங்கம் DSR சுபாஷ், மருத்துவர் ரேணுகா ராமகிருஷ்ணன், கவிஞர் உமாபாரதி மற்றும் பல பிரபலங்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். இதுபோன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.